வணக்கம். நான் மதுவந்தி பேசுகிறேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்னா நடந்த சம்பவத்தை திரும்ப 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 இந்த டிவியில், யூடியூப்பில், ஃபோனில் வர மெசேஜஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே பேசுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் an irresponsible act that has led to the loss of almost 40 innocent lives. அவங்க எந்த தப்பும் பண்ணலை. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மாஸ் ஹீரோவை நேரடியாக பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போனாங்க. இவ்வளவுதான். இதுக்கு 40 உயிர் பலி, குழந்தைகள், பெண்கள் உட்பட. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியலீங்க. எப்படி இப்படி ஒரு இன்சிடெண்ட் எல்லார் கையையும் மீறி இந்த சிச்சுவேஷன் போய் இத்தனை பேர் செத்தாங்க? நான் கண்டிப்பா சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தமிழ்நாட்டு பிரஜையா, ஒரு பெண்ணா, ஒரு அம்மாவா நான் இந்த கேள்விகளை நான் கேட்குறேன். ஏன்னா என் பையனும் தாவேகா தலைவர் திரு விஜயோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நான் கேட்குற கேள்வி, தமிழக அரசுக்கு நான் கேட்குற கேள்விகள். ஒரு பார்ட்டி எலெக்ஷன் ரேலிக்கு பர்மிஷன் கேட்குறாங்கன்னா அந்த மாவட்டத்தில், அந்த ஏரியாவில் அவங்க கேட்குற இடம் சூட்டபிளா இல்லையான்னு யாரு சொல்லணும்? முதல்ல அந்த மாதிரி ஒரு ரோடு, நீங்கள் எல்லாருமே அந்த ரோடை பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ நேரோவா இருந்துச்சு அந்த ரோடுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ரோடுல 10,000 பேரை முதல்ல அலோவ் பண்ண முடியுங்களா? 10,000 பேர் கூட்டத்துக்கு தான் நாங்க அந்த இடத்த நாங்க கொடுத்தோம். அவங்க ஏற்கனவே கேட்ட 2 இடம் நாங்க நிராகரிச்சுட்டு இந்த இடத்த கொடுத்தோம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஏரியால 10,000 பேர் அலோடா நிக்க முடியுங்களா? எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்த விஷுவல்ஸ்ல கிளியரா தெரியுது அவ்வளோ ஒரு நேரோ ரோடு அது. அங்க விஜய் அவர்களோட அந்த பஸ் வருது. அப்படியே அதாவது அலைதான் அந்த கூட்டம். அலை மாதிரி முன்னாடி பின்னாடி அந்த அலை மோதுறது அந்த கூட்டம். இட் இஸ் அ ஸ்கேரி சைட். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இட் இஸ் சச் அ ஸ்கேரி சைட். எப்படி இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? ரெண்டாவது, கரண்ட் கட் ஆச்சா இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. மூணாவது, லாத்தி சார்ஜ் நடத்துற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருந்ததா இல்ல ஒரு வயலண்ட் ப்ரொடெஸ்ட்? ஏன்னா ஒரு காம் ப்ரொடெஸ்டுக்கு நீங்க லாத்தி சார்ஜ் எல்லாம் போட முடியாது. இட்ஸ் நாட் அலவுட். பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அலவுடு கிடையாது. வயலண்ட் ப்ரொடெஸ்ட் நடந்ததா இல்ல யாராவது வன்முறையை கையாண்டாங்களா? எதுக்கு லாத்தி சார்ஜ் அங்க போடணும்? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது கரூர் டிஜிபி அவர்கள் சொல்றாரு, நாங்க 500 போலீஸ் அங்க நாங்க we had given 500 போலீஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன். அங்க 500 போலீஸ் இல்ல அப்படின்னு தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அவர் ஒரு எக்ஸ் IPS ஆஃபீஸர், அவர் சொல்றாரு 500 போலீஸ் அங்க இல்லைன்ட்டு. ஏன்னா நீங்க அவர் கிளியரா சொல்றாரு, நிஜமாவே அங்க ப்ரொடெக்ஷனுக்கு 500 பேர் இல்லைங்க. நீங்க வெளில இருக்கிறவங்க, உள்ள இருக்கிறவங்க, அதுக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் அவர் டெக்னிக்கலா யூஸ் பண்ணிருக்காரு. அவங்களெல்லாம் சேர்த்து நீங்க மொத்தமா 500 போலீஸ் நீங்க சொல்ல முடியாது. நிஜமாவே 500 போலீஸ் அங்க டிப்ளாய் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்து 15வது நிமிஷம் தி என்டையர் DMK ecosystem is in கரூர். எப்படிங்க? திரு செந்தில் பாலாஜிலேருந்து, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிலேருந்து அத்தனை பேரும் அது என்னமோ அங்க இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கணுமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே பாயறாங்க அத்தனை பேரும் வெளியே வந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாம் அழுது அதெல்லாம் நடந்துச்சு. நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. அண்ட் அன்னைக்கு ராத்திரியே மாண்புமிகு முதலமைச்சர் கரூர் போறாரு. அடுத்த நாள் காலையில டெபுட்டி CM கரூர் போறாரு. எப்படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் போறாங்க. நான் அதை பாராட்டுறேன். எஸ், ஒரு ஸ்டேட்ல இவ்வளோ பெரிய ஒரு மிஷ்ஹாப் நடக்கும் பொழுது இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் டு பி ஆன் த ஸ்பாட் அண்ட் கோ டு த பிளேஸ் வேர் இட் ஹேப்பன். ஆனா வேங்கை வயல் போனாரா? கள்ளக்குறிச்சி போனாரா? ஏங்க அவ்வளோ தூரம் போறோம்? சென்னையில நடந்துச்சுங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம், அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். போனாரா? இல்ல இவங்கள யாராவது ஒருத்தர் போனாங்களா? இங்க என்னமோ கும்பலா ரெட்டியா நிக்கிறாங்க. அது எப்படிங்க? அப்ப என்ன எல்லாமே நீங்க ப்ரீ கன்சீவ்டா ப்ரீ பிளான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா இது நடக்கணும்ட்டு? நடந்த உடனே போறீங்களா? அஃப்கோர்ஸ் யூ பொலிட்டிசைசிங் த ஹோல் மேட்டர்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா வேங்கை வயலுக்கோ கள்ளக்குறிச்சிக்கோ இங்க நடந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பிரச்சனை, இங்க ரிப்பன் பில்டிங் வெளில நடந்த பிரச்சனைக்கு போக முடியாத அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட எப்படிங்க டான்னு கரூருக்கு போயிட்டாங்க. அப்போ யூ ஆர் வாண்டிங் டு பொலிட்டிசைஸ் தி ஹோல் இவெண்ட். நத்திங், ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட், ஐ ஷுட் சே இட் தட் வே, ஐ எம் நாட் அட் ஆல் சர்ப்ரைஸ்ட். ஸோ இதெல்லாம் அரசு தரப்புல இருந்து பதில் வரணும். ராதர் நாங்க கேட்கிற கேள்விகள், ஏன்னா த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். போலீஸ், லா அண்ட் ஆர்டர் யாரு பார்த்துக்கணும்? எந்த கட்சி ஒரு ரேலி நடத்தினாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்றது, அதாவது திமுகவை தவிர யாரு ரேலி நடத்தினாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், இடத்தை அப்ரூவ் பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பிரச்சனை. பிஜேபியில அது காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பண்ணணும்னா பிரச்சனை. நீங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு, ஆனா திமுக நடத்துற ரேலிஸ்ல அவ்வளோ போலீஸ் டிப்ளாய்டு, எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டா நடக்கிற மாதிரி காமிக்க வேண்டியது எதுக்கு? எம்டி சேர்ஸுக்கு. சரி, அது வேற கதை, அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ஸோ the government, the state government of Tamil Nadu, the honorable chief minister of Tamil Nadu is answerable. சும்மா ஒரு ஒன் மேன் கமிஷன் போட்டு விசாரணை பண்ணிட்டா ஓவரா? சிபிஐ இறக்கணும். சிபிஐ உள்ள என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன்னா கேஸ் சிலிண்டர் வெடிப்பு ஒரு பாம் அப்படின்னு தெரிய வந்ததே கேஸ் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் தான். எதை பத்தி பேசுறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால இதுக்கும் சிபிஐ உள்ள வரணும். சிபிஐ அக்கு வேற ஆணி வேற என்கொயரி பண்ணணும். எங்க தப்பு நடந்திருக்கு, யாருனால தப்பு, எந்த கட்சி தப்பு பண்ணிருக்கு, ஆளுங்கட்சியா தாவேக்காவா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத டீடைல்டா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சும்மா ஒரு விசாரணை கமிஷன் போடுறேன், எங்களுக்கு ஏத்த நாங்க ஆன்சர்ஸ் நாங்க வர வச்சுக்கிறோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாதுங்க. The government of Tamil Nadu is answerable. The honorable chief minister is answerable. All the ministers in the cabinet in Tamil Nadu are answerable. And CBI என்கொயரி வரணும். இப்போ நான் தாவேக்காக்கு வரேங்க. நான் முதல் நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நடந்த முதல் மாநாடுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அன்ரூலினஸ், இன்டிசிப்ளின், ஹூலிகனிசம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாநாடுல தாவேக்காவுடைய மெம்பரே உயிரிழந்து போனாரு. அப்புறம் ஒரு கம்பம் விழுந்தது காருக்கு மேல. அதுக்கப்புறமா இப்ப சமீபத்துல அந்த எலக்ட்ரிக் கம்பத்து மேல இருந்தெல்லாம் தாவி போய் திரு விஜய் அவர்களோட போட்டோ எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணவங்க. அண்ட் நேத்து நடந்த சம்பவம் நான் கேக்குறேன், கரூர் டிஜிபி சொல்றாரு பர்மிஷன் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் வாங்கப்பட்டிருக்கு அந்த ஸ்பாட்ல பேசுறதுக்குன்னு சொல்றாரு. ஆனா ட்விட்டர்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க, 12 மணிக்கே திரு விஜய் அவர்கள் அங்க வருவாருன்னு. அப்ப ஆப்வியஸ்லி மக்கள் அங்க கூடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு இடத்துலயும் நீங்க பாக்குறீங்க அன்பிரசிடென்டட் கிரவுட்ஸ் வருது திரு விஜய் அவர்களுக்கு, which is natural. தமிழ்நாட்டுல அது மரபு. சினிமா சினிமா சினிமாலேருந்து அரசியல். இவ்வளோ பெரிய சினிமா ஸ்டார் அரசியலுக்கு வராருன்னா மக்கள் அப்படித்தான் வருவாங்க. சரி, திரு விஜய் அவர்கள் அப்பவே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா? அவ்வளோ பிரச்சனை நடந்தது ஃபர்ஸ்ட் மாநாட்டில், செக்யூரிட்டி அவ்வளோ லேப்ஸு, அண்ட் ஒரு நேஷனல் சேனலோட ரிப்போர்ட்டர் கிட்ட எவ்வளோ அசிங்கமா தாவேக்காவுடைய அந்த 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 அங்கத்தினர் நடந்துக்கிட்டாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்ப விஜய் சொன்னாரா, நண்பா நண்பி கண்ணுங்களா நீங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொன்னாரா? பெண்கள், குழந்தைகள் இந்த மாதிரி கிரவுட் வர இடத்துல பப்ளிக்கா என்ன பார்க்க வராதீங்க, உங்களுக்கு சேஃப்டி இல்ல சொன்னாரா? சொல்லலீங்களே. அண்ட் நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் இப்படித்தான் உங்களுக்கு இன்னல்களை கொடுக்க போறாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதானே நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்கறீங்க, அங்கிள்னு கேட்கறீங்க, சாருன்னு கேட்கறீங்க, அத்தனை பாயிண்ட்ஸ் வச்சு கேள்வி கேட்கறீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்க கொடுக்குறோம் உங்க ரேலிக்குன்னு சொல்லும்போது எனக்கு இங்க வேண்டாம், நான் பண்ண மாட்டேன், நான் ஒரு மைதானத்தை எடுத்து பண்ணிக்கிறேன் ரேலி, எனக்கு பீப்புள் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஏங்க சொல்லல? எப்படிங்க? எனக்கு எனக்கு புரியல விஜய் சார், எனக்கு சுத்தமா புரியல. How did you let this lapse happen under your nose? அப்போ உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கலையா, இல்ல உங்களுக்கே சுயமா புரியலையா என்ன செய்யணும்ட்டு?
எப்படி எப்படி நீங்க ஒத்துக்கலாம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு வர கிரௌடு எப்படி வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் கிடையாது சார். நான் வந்து புதுசு, நான் இன்னைக்குதான் மீட்டிங்க்கு போறேன், அதனால இதெல்லாம் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நீங்க யூ ஜஸ்ட் கான்ட் கெட் அவே வித் தட் எக்ஸ்கியூஸ். ஏன் இந்த அளவுக்கு நெரிசல் வந்திருக்கு, இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு, அப்போ என்ன பண்ணணும்? சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருச்சு, என்னங்க போய் அந்த மக்களை ஆஸ்பத்திரியில சந்திக்காம பிரைவேட் ஜெட்டில் திருப்பி மெட்ராஸ் வரீங்க? இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகா? நீங்க என்ன நினைச்சீங்க? பிலிம் ஷூட்டிங் போயிட்டு நீங்க கேரவேன்ல இருந்தீங்க, மக்கள் வந்து உன்னை பார்க்க வந்தாங்க, ஒரு ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, 40 பேர் செத்து போயிட்டாங்க, so I'll just take a private jet and come back home. Na please continue acting in cinema. Don't enter public service. Don't try to become a politician and fool the people of Tamil Nadu. Isn't that irresponsible? எப்படிங்க நீங்க கிளம்பி அப்படி போகலாம்? எல்லாரும் கேக்குறாங்க, அது எப்படி திமுகவோட மொத்த ஈகோ சிஸ்டமும் அங்க வந்தாங்க? ஆமா வந்தாங்க, அவங்க அதை பொலிட்டிசைஸ் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா வந்தாங்கல்ல, திமுக ஆளுங்க மட்டுமா இருக்காங்க, அதிமுக ஆளுங்களும் இருக்காங்க, பாஜக ஆளுங்களும் இருக்காங்க. உங்களோட ரேலிங்க இது, வேற எங்கேயோ நடந்த பிரச்சனை இல்லைங்க. நீங்க நடத்தின ரேலியில உங்களை பார்க்க வந்த 40 அப்பாவி மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. அப்போ நீங்க அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி களத்துல இறங்கி போய் நின்னு என்ன பிரச்சனை நாங்க சால்வ் பண்றதை விட்டுட்டு நீங்க மீடியா கிட்ட பேசல, மீடியாவை அவாய்ட் பண்ணீங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் வரவே இல்லை. மக்களை ஏங்க சந்திக்கல? இந்த செகண்ட் வரைக்கும் ஏங்க தாவைக்கால இருந்து ஒரு தலைவர் அங்க போல? தாவைக்கா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரும் அப்படியே காணும். சைக்கிள் கேப்ல எல்லாரும் அப்ஸ்காண்டு. என்னங்க இது? இந்த ஒரு ரேலியில நடந்த ஒரு பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியல, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை சிஎம் ஆக்கணுமா மக்கள்? உத்தரப்பிரதேஷ்ல கும்பமேளால இதே மாதிரி ஒரு பிரச்சனை, 40 உயிர்கள் போச்சு. ஆனா அடுத்த செகண்ட் சிஎம் அங்க இருந்தாரு. He was handling the entire scenario from the ground. அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி பிரைவேட் ஜெட்ல வந்துட்டு உங்க வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஃபுல்லா செக்யூரிட்டியை உங்களை சுத்தி டைட்டன் பண்ணிக்கிறீங்க. அந்த செத்து போன 40 பேருக்கு யாருங்க செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க? அது இல்லைங்கிறதுனால தானே அந்த 40 பேரும் செத்து போனாங்க. உங்களுக்கு மட்டும் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிறீங்க. ஹவு irresponsible. This is shameful, truly shameful. And வந்துட்டாங்கப்பா எல்லாரும், தாவேகா வார் ரூம், ஐடி, அப்படியே பாக்குறேன்னு நான் சோசியல் மீடியால திரு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டர்ல இத பத்தி ஒரு பதிவு போட்டதுக்கு அது எப்படி அவரு போடலாம்? அவரு மத்ததுக்கெல்லாம் போட்டாரா? கள்ளக்குறிச்சிக்கு போட்டாரா? இதுக்கு எப்படி போடலாம்? யோ, அவரு இந்த நாட்டோட பிரஜை, இஸ் a citizen of தமிழ்நாடு. அவருக்கு எதுக்கு போடணும்னு தோணுதோ அதுக்கு தான் போடுவார். அதை கேட்க நீங்க யாரு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். நீங்க எல்லாம் யாரு? உங்க நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உங்க தலைவரே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ட்விட்டர்லயே பதிவு போடுறாரு. மக்களை நேர சந்திக்க துப்பு இல்ல, ஒரு வீடியோ மெசேஜ் போடல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்வீட்டை பத்தி நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறீங்களா? அவர் எதுக்கு போடணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு போடுவாரு. கந்த சஷ்டி கவசம் பிரச்சனைக்கு போட்டாரு, இதுக்கு போட்டாரு, அவர் அப்படிதான் போடுவாரு. இப்ப என்ன பண்றீங்க? என்னமோ அவரை பிடிச்சுக்கிட்டு திசை திருப்ப பாக்குறீங்க. மொத்தத்தையும் அவரு போட்ட ட்வீட்டை பத்தி கேள்வி கேட்கறீங்க. உங்க தாவேகா ராலியில நடந்த பிரச்சனையை பத்தி பாருங்க, அதை எப்படி தீக்கணும், என்ன பண்ணணும், அதை பத்தி யோசிங்க. சும்மா சும்மா ரஜினிகாந்த் அந்த பக்கம் வராதீங்க, நல்லதில்லை. அண்ட் ஃபைனலி 26 பேர் ஹிந்துக்கள் அநியாயமா கொல்லப்பட்டாங்க பெஹல்காம்ல. அதுக்கு ஒரு நாட்டையே போய் தாக்கினோம், ஆபரேஷன் சிந்தூர். அப்கோர்ஸ் அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நிஜமாவே தாக்கினீங்களா திரு ராகுல் காந்தி கேட்டாரு. அவங்க ஆட்சியில இருக்கிற கர்நாடகால பெங்களூர்ல ஆர்சிபியோடைய அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு? அப்ப வாய திறக்கல. இப்பவும் ரொம்ப முக்கியமா வருந்துகிறேன் அப்படின்னு ஒரு பாந்தமான ஒரு ட்வீட்டை போட்டுட்டு முதலமைச்சருக்கு போன் பண்ணிருக்காராம். ஏன் இப்ப கேள்வி கேட்க மாட்டீங்களா? ஓ, கூட்டணியில இருந்தா பரவாயில்ல, கூட்டணி இல்லைன்னா தான் கேள்வி கேட்பீங்க. சோ நீங்க ஆண்டுகிட்டு இருக்கிற, அப்கோர்ஸ் உங்களுக்கு இங்க மந்திரி பதவி கூட கொடுக்கல திமுக, அது வேற விஷயம். ஆனா நீங்க இங்க 10 எம்பி வச்சிருக்கிற தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் பரவாயில்ல. பை த வே கரூர் எம்பி உங்க எம்பி தான், ஜோதிமணி அம்மா அவர்கள். சோ இங்கெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் அனுதாபத்தை தெரிவிப்பீங்க, போன் பண்ணுவீங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூரை பத்தி கேள்வி கேட்பீங்க, வெளிநாட்டுல போய் இந்தியாவை பத்தி தப்பா பேசுவீங்க. ஆனா தட் இஸ் நாட் வாட் பிஜேபி டஸ் ஆர் ஆர்எஸ்எஸ் டஸ். ஏன்னா உடனே வந்துருவீங்க எல்லாரும் ஆர்எஸ்எஸ் பக்கம். எந்த பிரச்சனை நடந்தாலும் செல்ஃப்லெஸ்ஸா இறங்கி வேலை செய்யற ஆர்கனைசேஷன் தான் ஆர்எஸ்எஸ். அதனாலதான் 100 ஆண்டு அது சஸ்டெயின் ஆயிருக்கு அந்த ஆர்கனைசேஷன். ஆபரேஷன் சிந்தூர் அடிச்சோம், ஒரு நாட்டையே திருப்பி அடிச்சோம், 26 பேரை கொன்னதுக்கு. இங்க 40 பேர் அநியாயமா பலி ஆயிருக்காங்க. எதனால?
ஈகோ கிளாஷ்னால. என்ன ஈகோ? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் விஜய்க்கும் இருக்கிற இந்த ஈகோ ப்ராப்ளம். நீ ரேலி நடத்துறியா, நாங்க எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கோம்? நாங்க வரோம். ஓ, நீங்க சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்களா? நான் எப்படி ரேலி நடத்தி எப்படி கூட்டத்தை கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஈகோ கிளாஷ்ல 40 உயிர் பலி அநியாயமா. மறுபடியும் நான் கெஞ்சி கேட்கிறேன், தமிழக மக்களே, ப்ளீஸ் அட்லீஸ்ட் நவ் wake up and smell the coffee. எல்லா சினிமாக்காரங்களும் அரசியல்வாதி ஆயிட முடியாதுங்க. சாரி. அதுக்கு வேலை செய்யணும், உழைக்கணும், கிரவுண்ட் லெவல்ல போகணும். நான் யார் தெரியுமா? நான் வந்துட்டேன், இனிமே நான் தான் சிஎம். நடக்காது, சத்தியமா நடக்காது. ப்ளீஸ், இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்கணும்னு நான் எல்லா கடவுளையும் பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா this is not a right way to go forward. It is scary. It is so scary. And at the same time, people of Tamil Nadu, please wake up and smell the coffee. தயவு செய்து 2026ல உங்க ஓட்டை கரெக்டா பயன்படுத்துங்க. அப்பவாவது இந்த செத்து போன 40 ஆத்மாக்கள் சாந்தி அடையதான் பார்ப்போம். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.